ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இதில் CCS340 சைபர் செக்யூரிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் 9 டேஸாக பார்ட்டியாக பார்ட்டின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் தான் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போக வேறு எதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னா CCS340 சைபர் செக்யூரிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்டின்னு பேஜ் கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே ரெட் கலரில் போல்டு பண்ணி உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CIA ட்ரைட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீட் ஃபார் சைபர் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு கேட்டுட்டு நீட் ஃபார் சைபர் செக்யூரிட்டின்னு கேட்கலாம், அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைபர் கிரைம் அண்ட் இட்ஸ் பனிஷ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த இந்தியன் ஐடி ஆக்ட் இன் சைபர் லாஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சைபர் லாஸ் கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் மலிசியஸ் அட்டாக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸ்கோப் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. OSWAP இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிவ் அண்ட் பேசிவ் அட்டாக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. மலேசியஸ் சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அட்டாக் டூல் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் வல்னரபிலிட்டி த்ரெட்ஸ் அட்டாக்ஸ்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெப் அப்ளிகேஷன் அட்டாக் ரொம்ப முக்கியமான ஒன்று. வயர்லெஸ் நெட்வொர்க் அட்டாக் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இமெயில் சர்வர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. OS ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கேனிங் மெத்தடாலஜி இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. பேனர் கிராப்பிங் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹோஸ்ட்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெட் கிராஃப்ட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹார்வெஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி NULL IDLE XMAS இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சிஸ்டம் ஷார்ட் இது முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார்மேட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆர் ஹைபிரிட் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ஹனி பாட்ஸ்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹோஸ்ட் அண்ட் நெட்வொர்க் பேஸ்டு இன்ஸ்டிடியூஷன் டிடெக்ஷன் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால்ஸ் கண்டிப்பா வந்து இது கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ரிப்பீட்டடா வந்து நிறைய டைம்ஸ் வந்து இது கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் ஃபார் ஃபயர்வால்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு ஃபயர்வால்னா என்னன்னு கேட்கலாம், அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ரோல் ஆஃப் ஃபயர்வால்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபயர்வால் பேசிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு யூனிஃபைடு த்ரெட் மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாம் ரெட் கலர்ல போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதிலே அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு டாபிக் ஒமிட் பண்ணிடுறாங்க. இது போக வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.